பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க, சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க, புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு. நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்ததுனால உடனடியாக போட முடியல. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள், சார் எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் ஆகிடுமா, சார் எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிருமா, சார் குழந்தை லேட்டாகுது, இந்த வருஷம் கிடைச்சிருமா, இப்படி நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பியும் கேட்டீங்க. இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், மீன வீட்டில் தன்னுடைய மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் 2026 மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார். அப்போ 2 பார்ட்டாக தான் நம்ம விளக்கம் சொல்ல போகிறோம் 12 ராசிக்கும். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு எங்கே வர்றாரு, சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றாரு. சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு, அது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது. அப்போ உச்சமாகிற நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு ஒரு சுபர். குரு எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார். அது இந்த பயிற்சி என்னன்னா, உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு நன்மைகள் இருக்குது, அதில் யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ராகு கேதுவை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கேது பகவான் கடக வீட்டுக்கும், கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன். 2வது குரு பயிற்சி டயத்தில் குரு பயிற்சி வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் 12 ராசிக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டயத்தில் 12 ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன். இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படி அவர் மார்ச் மாதம் வர்றாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம மீன வீட்டிலேயே திருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். மேக்சிமம் கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஓகே சார்னு சொல்கிறீங்க. இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம வருட பலன் பார்க்க போகிறோம். நான் சூரியனையோ புதனையோ சுக்கிரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாத பலன்கள் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை. இந்த ஆண்டு பலன்கள் இந்த 2026 உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக, 2025 விட 2024 நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம ஒரு பொது பலன் தான். இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு யார்கிட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன், செலவில்லாத பரிகாரம், எளிய பரிகாரம், அதை பண்ணால் போதும். நாம் மீண்டும் உங்களுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபம்னா அழகு. அங்கே யார் இருக்கா, ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகசிரீர நட்சத்திரம் இருக்குது, அப்போ கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குது. அப்போது இதெல்லாம் அழகுக்கு குறைஞ்ச நட்சத்திரமா? சரி, மகாலட்சுமியோட வீடு ரிஷபம்னா மகாலட்சுமின்னு சொல்கிறது.
மகாலட்சுமி அழகு குறைவா? சரி, இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் குரு பகவான் இந்த ஆண்டு 25 எப்படி இருந்தார்? 26 ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துலாம் இருப்பார். 2ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு அவர்? 4-1-5 உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறார். இது வரைக்கும் ஜூன் வரைக்கும் பார்ப்பார். 6ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னாச்சு? ஒரு சிலருக்கு கடன் குறைஞ்சி, வியாதி குறைஞ்சி, நல்ல ஜாப் கிடைச்சிச்சு. 2ல் குரு இருந்தாலே வருமானம் வரும். முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு வரும். அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கணும். 6ஆம் இடம்னா சர்வீஸ். அப்போ நல்ல வேலை கிடச்சிச்சு அல்லது வேலையில் மாற்றம் வந்துச்சு. குரு பார்த்ததுனால கௌரவமான வேலை. ஏன்னா குருன்னா கௌரவம், புகழ், அவார்டு, அந்தஸ்து, பாக்கியம், தூர தேசம் எல்லாம் சொல்கிறது. அவர் 6ஆம் இடத்துல பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல இருந்ததுனால ஜூன் 2 வரைக்கும் கௌரவமான வேலை, நல்ல நேர்மையான உண்மையான கௌரவமான வருமானம் உண்டு. குரு 2க்கு வந்ததுனால குழந்தையும் பிறந்துச்சு. ஏன்னா 2ஆம் இடம்னா புதிய வரவு, அங்கே குரு இருக்கிறாரு. குருனா குழந்தை, அதனால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிது. அடுத்து அந்த குரு எங்கே பார்க்குறாரு? அவர் 7ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8னா என்ன? திடீர் விபத்து, திடீர் அவமானம், திடீர் கஷ்டம், இதிலேருந்து உங்களை காப்பாற்றி விட்டார். அதே 8 தான் மறைமுக வருமானம், புதையல், லாட்ரி, பினாமி சொத்து, ஷேர் மார்க்கெட் எல்லாம் அதில் யாராவது ஈடுபட்டிருந்தா அதில் குரு பார்வையினால் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அல்லது ஜூன் 2 வரைக்குள்ள கிடைக்கும். 8ன்னா ரகசியம். உங்கள்கிட்ட இந்த ரகசியம் காக்கப்பட்டிருக்கும். அல்லது புலனாய்வுத்துறை, துப்பறிகிறது, இந்த துறையில் இருந்தீங்கன்னா சூப்பர், நல்லா இருக்கும் ஜூன் 2 வரைக்கும். அடுத்து குரு எங்கே பார்த்தாரு? 10ஆம் இடத்தை பார்த்தாரு. 10னா பிஸ்னஸ், கர்மம், தொழில். அந்த ஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். 10னா ராகுன்னா பிரம்மாண்டம், 10னா தொழில். அப்போ உங்கள் தொழிலை நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி விரிவுபடுத்தியிருப்பீங்க, டெவலப் பண்ணியிருப்பீங்க. அந்த குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகும்? இன்னும் விரிவுபடுத்துவீங்க. ராகுன்னா பிரம்மாண்டம், விரிவுபடுத்துவது. குருனா பெரும் பணம், பெரும் தொகை. அப்போ தொழிலில் ஒரு பெரிய தொகை, லம்பான அமௌண்ட் சம்பாதிச்சிருப்பீங்க அல்லது ஜூன் 2 வரைக்கும் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு 12ஐயும் 7ஆம் இடத்துக்கு 2ஐயும் குரு பார்க்குறாரா? நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி 7ஆம் இடம், நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் 7ஆம் இடம். அவங்களுக்கு உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குறாரா? அப்போ அவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு, மன அமைதி உண்டு, வருமானம் உண்டு. நாளை பார்க்குறதுனால நல்ல வீடு கட்டியிருப்பீங்க அல்லது வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க. எல்லாம் எது வரைக்கும்? ஜூன் 2 வரைக்கும். சரி, அடுத்து இந்த குரு பகவான் எங்கே போகிறாரு? 3ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் அவர் சொல்லையே சார் அப்படின்னா அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் யார்? உங்களுக்கு 9-10 தர்ம கர்மாதிபதி, தொழில்காரன், ஜீவனக்காரன், பாக்கியாதிபதி 9-10 ஜீவனம். அவர் போய் 11ல் லாபத்தில் 11ஆம் இடத்துல எந்த ஒரு லக்னம் ராசியாக இருந்து சனி பகவான் 11ல் இருந்தால் நன்மையை மட்டுமே செய்வார். அதில் உங்களுக்கு அவர் 9-10 கூடையவர் தர்ம கர்மாதிபதி 11ல் லாபத்தில் இருக்கிறாரு. இப்போ உச்சமாகிற குரு, 3க்கு போகிற குரு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது அதோட சூப்பர். அப்போது ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு குரு எங்கெங்கே பார்க்க போகிறாரு? 1, 2 உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அடுத்து 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது அதோட சூப்பர். அப்போது 2026 முழுவதும் ரிஷபராசிக்கு இந்த குருனால வெற்றி தான். இல்லை சார் அவர் 3 போய் குரு போய் 3ல் மறைகிறாரே, 3ஆம் இடம் சுபகரத்துக்கு மறைவு இல்லையே, இங்கே கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கும்போது எனக்கு இருக்காதா? இருக்கும். ஒரு வகைக்கு குரு மறையலாம். ஏன்னா குரு அஷ்டமாதிபதி இல்லை, உங்களுக்கு மறையலாம். சார் அப்படி வேண்டாம் சார். என்ன சொல்லியிருக்காங்க ஜோதிட விதி? குரு எங்கே இருந்தாலும் அவர் பார்க்கும் பார்வை சிறப்பு, பார்க்குற இடத்தை புனிதப்படுத்துவார். அதனால தான் சார் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குரு ஒரு இடத்துல தான் இருப்பார், 3 இடத்த பார்ப்பார்.
ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன கவலை, ஆகா குரு 12 இடத்தையும் பார்த்தா தேவலையே, குரு பார்க்கும்போது தான் கல்யாணம் ஆகுது, குரு பார்க்கும்போது தான் திருமணம் ஆகுது, குரு பார்க்கும்போது தான் வீடு கட்டுறோம், குரு பார்க்கும்போது ப்ரொமோஷன் கிடைக்குது, பலம் கிடைக்குது. ஆனால் 3 இடத்த தானே பார்க்குறாரு அப்படிங்கிற கவலை இருக்கும். அதனால தான் இறைவன் இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கு, குரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கட்டமாக வந்து 12 கட்டத்துக்கு வர்றாரு. ஏன், குரு பார்வை வேணுங்கிறதுக்காக. சரி, அந்த வகையில் குரு எங்கே பார்க்குறாரு, 3, 4, 5 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இப்போ தான் சொன்னேன், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ திருமணமாகும், பார்ட்னர் ஒற்றுமை நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் தான் நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடம். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா 7ஆம் இடம் ஓட்டு போடுற மக்கள். சம்மந்திக்கு உங்களுக்கு மன வருத்தம் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 3க்கு வந்தாலும் ரிஷபராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்கறதுனால என்ன செய்ய போகிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, ஆண்களாக இருந்தாலும் உண்டு. 9ஆம் இடம் அப்பா ஸ்தானத்தை, அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்பாவுக்குள்ள கிரகம் சனி பகவானையும் குரு பார்க்குறாரு. அப்போ அப்பாவுக்கு யோகம், அப்பாவுக்கு நோய் இருந்தால் குணமாகும், அப்பா வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வருவார், அது இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போவார். 9ஆம் இடம்னா பெரும் பாக்கியம் சார், பெரும் புகழ், பெரும் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம்னா அதிர்ஷ்டம், 9ஆம் இடம்னா பேர் அதிர்ஷ்டம். அப்போ அந்த வீட்டையும் குரு பார்த்து 11ஆம் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு அதிபதியும் குரு பார்த்தா உங்களுக்கு யோகாதிபதியே சனி பகவான் தானே. அப்போ அதை குரு பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய யோகங்கள். அப்போ ரிஷபராசிக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்குறீங்களோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசை புத்தி நல்லா இருக்கணும். சரி, 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன கிடைக்கும், நான் இப்போ தான் சொன்னேன், ஓட்டு போடுற மக்கள். அப்போ அரசியல்வாதியாக இருந்தால் ஜெயிக்கலாம். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லா வகையான பாக்கியம், அவார்டு, பேரு, புகழ் எல்லாம் கிடைக்கும். 3ஆம் சனி பகவானையும் பார்த்து 11ஆம் இடத்தையும் பார்த்தா நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி, தொழிலுக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். சனின்னா சித்தப்பாவுக்கு வரும். அப்போ சித்தப்பாவை குரு பார்க்குறாரு. உங்கள் சித்தப்பாவுக்கு இடமாற்றம், உங்கள் சித்தப்பாவுக்கு திருமணம், அல்லது உங்கள் சித்தப்பாவுக்கு குழந்தை பாக்கியம், சித்தப்பா வீடு கட்டுறது, அவர் வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து வர்றது, இவ்வளவும் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல இருக்க ராகு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு இவர் 9ல் பாக்கியத்தில் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துக்கு 9ல் பாக்கியமாக இருந்தால் மனைவி வெளிநாடு போகலாம், அல்லது தூரதேசம் போகலாம், அங்கே இருக்கவும் இங்கே வரலாம் நீங்கள் கணவனாக இருந்தால். 3ஆம் இடம் வந்து சகோதர ஸ்தானத்தை சொல்கிறது, இது இளைய சகோதரம், தம்பி தங்கச்சியை சொல்கிறது. அது குரு பார்க்கறதுனால உங்கள் தம்பிக்கு தங்கச்சிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால தம்பிக்கோ தங்கைக்கோ திருமணமாகும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அவங்க வீடு கட்டலாம். ஆக படிக்கிற மாணவர்களாக இருந்தால் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர் டிகிரி நல்லாயிருக்கும், 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாஸ்டர் டிகிரி நல்லாயிருக்கும். ஆக எந்த வகையிலையும் குறைவு இல்லை. ரிஷபராசிக்கு 2ல் இருக்கும் போதும் நன்மைகளே, 3ஆம் இடத்துக்கு மறைந்தாலும் அதைவிட நன்மைகளே. இந்த ஆண்டு மிகப்பெரிய உயர்வான ஒரு இடத்துக்கு வருவீங்க. அது நான் சொல்கிற மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதல் லாபங்கள் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.